வணக்கம். சூப்பர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பிளான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பிளான் தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த பிளானோட பெனிஃபிட்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் இந்த பிளான் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளான் சூப்பர் ஸ்டார் பிளானா இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருந்தால் ஒரு 18 இயர்ஸ் டு எனி ஏஜுங்க. இல்லை ஃப்ளோட்டராக இருந்தாங்கன்னா அடல்ட்ஸ்னா 18 இயர்ஸ் டு எனி ஏஜ், எந்த ஏஜாக இருந்தாலும் இந்த பாலிசிக்குள்ளே வரலாம். ஏன்னா அது இல்லாமல் உங்களுக்கு டிபெண்டன்ட் சில்ட்ரனாக இருந்துச்சுன்னா 91 டேஸ்லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இந்த பாலிசிக்குள்ளே வரலாம். ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு மேலே போனால் செப்பரேட்டாக தான் பாலிசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த பாலிசியில் ஃபேமிலி சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஃப்ளோட்டர்னா 2 adults 4 children, செல்ஃபு ஹவுஸு அண்ட் டிபெண்டன்ட் சில்ட்ரன். சம்மர்ஷூட் பார்த்தீங்கன்னா சம்மர்ஷூட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 10 lakhs எடுக்கலாம், 15 lakhs எடுக்கலாம், 20 lakhs எடுக்கலாம், 25 எடுக்கலாம், 50 lakhs எடுக்கலாம், 1 crore எடுக்கலாம். 1 crore இல்லைங்க, அன்லிமிட்டடாக எடுக்கலாம் சம்மர்ஷூட் ஆப்ஷனில். இந்த 1 crore அண்ட் அன்லிமிட்டடாக நீங்கள் எடுக்கும்போது இந்த பாலிசியை புதுசாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 crore அண்ட் அன்லிமிட்டடாக அது 65 இயர்ஸ்க்குள்ளே தான் நம்ம எடுக்க முடியும். 65 இயர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா 1 crore எலிஜிபிள் இந்த பாலிசியில் வராது உங்களுக்கு. ஃபேமிலி டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் மல்டி இண்டிவிஜுவல் கவர் இந்த பாலிசியில் இருக்குது. செல்ஃப் எடுத்துக்கலாம், ஹவுஸ் எடுத்துக்கலாம், சில்ட்ரன் எடுத்துக்கலாம், பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம், கிராண்ட் பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அண்டு கிராண்ட் சில்ட்ரன் எடுத்துக்கலாம், சன் இன் லா எடுத்துக்கலாம், அண்ட் டாட்டர் இன் லா எடுத்துக்கலாம், அங்கிள் எடுத்துக்கலாம், ஆன்டி எடுத்துக்கலாம், நெப்யூ வரலாம் அந்த பாலிசியில், நீஸ் வரலாம் அந்த பாலிசியில், சிஸ்டர் இன் லா வரலாம். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இந்த பாலிசிக்குள்ளே வரலாம். இந்த பாலிசியில் கோ பேமெண்ட்டே கிடையாதுங்க. இதே நீங்கள் ப்ரீவியஸ் பாலிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கோ பேமெண்ட் இருக்குது. அதாவது ஒரு 61 வயசுக்குள்ளே பாலிசிக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்கன்னா அந்த வருஷமே அவங்க கிளைம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு 10% கோ பேமெண்ட் இருக்கும். ஆனால் இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் பார்த்தீங்கன்னா கோ பேமெண்ட் கிடையாது உங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு ஜோன் வைஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரீமியமாக தான் இருக்கும். ஏன்னா ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சின்னு மூணு இதுவாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஒரே ப்ரீமியமாக தான் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் இன்க்ளூஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்மேரிட் பர்சன் இந்த பாலிசி எடுத்திருக்காரு, பாலிசி கட்டிகிட்டே வர்றாரு, அதுக்கப்புறம் அவருக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஆகுது. அந்த மேரேஜ் ஆகுற அந்த பவுஸுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அந்த பவுஸு அவங்க அந்த பாலிசிக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்கன்னா அவங்க உடனே இந்த பாலிசிக்குள்ளே ஆட் ஆகிடுவாங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் 1 இயரில் சைல்டு அவங்க வராங்கன்னா சைல்டும் இந்த பாலிசிக்குள்ளே என்ட்ரி ஆட் ஆகிடுவாங்க. இது இல்லாமல் இந்த 2 ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வரும்போதே 120 டேஸ்க்குள்ளே அவங்க இருக்கணும். அவங்களுக்கும் இந்த பாலிசி கவர் ஆகும். இது இல்லாமல் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாலிசி ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, உங்களுடைய ரினிவல் ப்ரீமியம் ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ரீமியம் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஏர்லியே நம்ம பே பண்ணும்போது நமக்கு 2.5% டிஸ்கவுண்ட் வரும். இந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயருக்கு மட்டும்தான். இதுவே இந்த கஸ்டமருக்கு இது இந்தியன் கஸ்டமருக்கும் பொருந்தும், என்ஆர்ஐ கஸ்டமருக்கும் இது பொருந்துங்க. இல்லை லாங் டேர்மாக நீங்கள் பாலிசி கட்டுறீங்க, டிஸ்கவுண்ட் வேணும்னா இந்த பாலிசியில் உங்களுக்கு லாங் டேர்ம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% வரும், தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12.5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்லஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸ்டார் பவர் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்பை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி வாக்கிங் இல்லை எக்ஸசைஸு இல்லை நீங்கள் ஜிம் இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் பாயிண்ட்ஸாக நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்க. அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 1000 பாயிண்ட்ஸ் சேரும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ரினிவலுக்கு பார்த்தீங்கன்னா 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த பாலிசியில் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. இனிஷியலாக வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா எந்த பாலிசியாக இருந்தாலும் நீங்கள் பாலிசி எடுத்து 30 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 31st டேலேருந்து உங்களுக்கு அந்த பாலிசி கவர் ஆகும். இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் இந்த பாலிசி எடுக்கிறீங்கன்னா 30 டேஸ் வெயிட்டிங் பீரியடு. இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபைட் டிசீஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் அந்த மாதிரி இருக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா 24 month பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியடு.
இல்லை ஏற்கனவே எனக்கு இது பிஇடி இருக்குது எனக்கு அப்படி நீங்கள் என்ன நோய்க்கு மெடிசன் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த நோயோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து சம்மரியாக கொடுப்பீங்க. 36 மந்த் வந்து உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பேஸ் கவர் இந்த பாலிசியில் இருக்குங்க. இப்போ நீங்கள் ரூம் ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனி ரூம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஷூட் ரூம் கூட இந்த பாலிசியில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாலிசியில் ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஃபீஸு, டெஸ்ட்டு, மெடிக்கல், ஐசியூ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன சம்மர்ஷூட் எடுத்திருக்கீங்களோ அந்த சம்மர்ஷூடை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பாலிசியில் கவர் ஆகும். இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் கவர் ஏஜ் இருக்குது. ஏன்னா இந்த பாலிசியை நீங்கள் எடுக்கும்போதே என்ன ப்ரீமியம் எடுக்கிறீங்களோ அதே ப்ரீமியம் உங்களோட 50 வயசு வரைக்கும் தான் நீங்கள் இந்த பாலிசிக்கு 50 வயசு வரைக்கும் அதே ப்ரீமியம் தான் கட்டுவீங்க. நடுவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளைம் போனாலும் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து மாறும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரேஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா வந்து இந்த பாலிசி இயரில் நீங்கள் 100% வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரீஸ்டோரேஷன் வந்து நீங்கள் பார்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம். சரி ஏன்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரீஸ்டோரேஷன் ஆகும் உங்களுக்கு. அது இல்லாமல் இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமுலேட்டிவ் போனஸும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து குமுலேட்டிவ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50% வரும் உங்களுக்கு. 50% வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பாலிசியில் உங்களுக்கு ஆர்கன் டோனர் எக்ஸ்பான்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலிசியில் ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பாலிசி எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்கு இந்த பாலிசியில் கவர் ஆகும். சப்போஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஆர்கன் டொனேட் பண்ணிட்டாங்க, அது வந்து அதில் ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இல்லை அதை வந்து நம்ம ரீடூ பண்ணனாலும் அதுக்கும் இந்த பாலிசியில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. இந்த பாலிசியில் உங்களுக்கு டென்டல் செக்கப் அண்டு க்ளீனிங் இருக்குது. இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% மட்டும்தான் 1% மட்டும்தான் எடுக்க முடியும். செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் மட்டும்தான் அந்த கன்சல்டேஷன், அதாவது அந்த டென்டலுக்கான கன்சல்டேஷன், இல்லை ஐஓபிஏ, இல்லை எக்ஸ்ரே அண்டு ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ்ஸாக தான் பார்க்க முடியும். அன்லிமிட்டட் டெலி கன்சல்டேஷன் இந்த பாலிசியில் இருக்குது உங்களுக்கு. அன்லிமிட்டட்னா உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்கேன் பண்ணி தான் பேச முடியும் உங்களுக்கு. ஹோம் கேர் இன்சூரன்ஸ் வந்து இந்த பாலிசி, ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த பாலிசியில் கவர் ஆகும். என்ன சம்மர்ஷூட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த சம்மர்ஷூடோடைய அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த பாலிசியில் கவர் ஆகும். அது இல்லாமல் இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டாமிகுலரி ஹாஸ்பிட்டலேஷன் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இப்போ அந்த பேஷண்ட்டால் வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக முடியல, வீட்டிலேருந்தே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன சம்மர்ஷூட் எடுத்திருக்கீங்களோ அந்த சம்மர்ஷூட்டுக்கு இந்த பாலிசியில் உங்களுக்கு கவர் ஆகும். இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஃப்ரீ அண்ட் ஹாஸ்பிட்டலேஷன்னா உங்களுக்கு 90 டேஸ்லேருந்து 180 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன செலவாகுதோ அந்த செலவு எல்லாமே வந்து இந்த பாலிசியில் உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் என்ன சம்மர்ஷூட் எடுக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன சம்மர்ஷூட் எடுக்கிறீங்களோ அந்த சம்மர்ஷூட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவர் ஆகும். இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டே கேர் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டே கேர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் என்ன சம்மர்ஷூட் எடுக்கிறீங்களோ அந்த சம்மர்ஷூட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவர் ஆகும். இந்த பாலிசியில் உங்களுக்கு மாடர்ன் ட்ரீட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சம்மர்ஷூட் எடுக்கிறீங்களோ அந்த சம்மர்ஷூட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவர் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு ஆயுர்வேதம் உங்களுக்கு இந்த பாலிசியில் கவர் ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற சம்மர்ஷூட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவர் ஆகும். அது இல்லாமல் இந்த பாலிசியில் ரோடு ஆம்புலன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பர்சன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த ரோட்லேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்கன்னா அந்த பாலிசியில் அவங்களுக்கு அது கவர் ஆகும். அது இல்லாமல் இந்த பாலிசியில் உங்களுக்கு ஏர் ஆம்புலன்ஸ் இருக்குது. மலை பிரதேசம் இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு அவங்க போயிருக்காங்க, அந்த இடத்துல வந்து ஏதோ உடம்பு சரியாமல் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு இறந்துட்டாங்க, இல்லை ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு, அவங்கள வந்து நம்ம ரோட் பையாக கொண்டு வர முடியாது, ஏர் ஆம்புலன்ஸ் மூலிமா தான் கொண்டு வர முடியும்னா அதுக்கும் இந்த பாலிசியில் உங்களுக்கு கவர் ஆகும். அப் டு அந்த பாலிசி இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரீமியம் வைவர் இருக்குது. இது வரைக்கும் இந்த ப்ரீமியம் வைவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான்லுமே கிடையாது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து பாலிசி போட்டிருக்காங்க, ப்ரொபோசர் வந்து பாலிசி போட்டிருக்காரு, அவர் ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் ப்ரீமியம் வந்து அவர் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, 3வது ப்ரீமியத்துலேருந்து அவங்க பே பண்ணலாம். அது இல்லாமல் இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் சர்வீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார்மசி இல்லை டயக்னோஸ்டிக்கு இல்லை கன்சல்டேஷன் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அது இல்லாமல் இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் ஸ்கேன் மெடிக்கல் ஒப்பீனியன் இருக்குது. இப்போ
நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, இன்னொரு டாக்டருடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நெட்வொர்க் டாக்டர், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டாக்டர்கிட்ட மட்டும்தான் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அந்த பாலிசி அந்த இது வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. அது எல்லாமே இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் கவரும் இருக்குது. சூப்பர் ஸ்டார் போனஸில் வந்து அடிஷ்னல் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் போனஸ் இருக்குது உங்களுக்கு. அதுவும் அது கேரண்டட் போனஸ் தான் உங்களுக்கு. 100% வரைக்கும் அந்த போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கிளைம் பண்ணாலும் சரி, கிளைம் ஆகலனாலும் சரி, உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ரினிவலுக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டட் உங்களுடைய சம் இன்சூர்டில் வரும் உங்களுக்கு. இது இல்லாமல் இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் செகண்ட் ஒப்பீனியன் இருக்குது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க அந்த பாலிசியில், ஈச் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும்தான் செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் வந்து நீங்கள் அவங்களோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் வந்து அது பார்ப்பாங்க. அது எல்லாமே இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இப்போ சிலிண்டர் இல்லை நமக்கு அந்த வீல் சேர் இந்த மாதிரி நமக்கு ரொம்ப நாளாக நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 5 lakhs வரைக்கும் இதில் அந்த பாலிசியில் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லை வாடகை ரெண்ட்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசினேட் விசிட் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க இங்கே இல்லை வேறு எங்கேயோ ஏதோ ஒரு பிளேஸில் இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஃபேமிலி பர்சன் வந்து கண்டிப்பாக இங்கே மீட் வரணும் அப்படின்னா அவங்களோட ட்ராவல் அலவன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் இந்த பாலிசியில் கவர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இந்த பாலிசியில் ஆப்ஷனல் கவர் இருக்குங்க. ஆப்ஷனல் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்லெஸ் கேர் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒன் டைம் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக இந்த கவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 years மட்டும்தான் இந்த அன்லிமிட்டட் பாலிசிக்கு இது கவர் ஆகும். அது இல்லாமல் ஃபியூச்சர் ஷீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு அன்மேரிட் பர்சன் வந்து பாலிசி எடுக்கிறாங்க, இந்த ஆப்ஷனை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பவுஸோட ஏஜ் வந்து 35 yearsக்குள்ளே உள்ளே வராங்கன்னா இந்த பாலிசியில் வந்து நம்ம அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அவங்களுடைய கண்டினியூட்டி பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சைல்டு வராங்கன்னா அந்த சைல்டுக்கும் இந்த பாலிசியில் கவர் ஆகும், அதுக்கும் வெயிட்டிங் பீரியட் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 120 daysக்குள்ளே அந்த குழந்தை பிறந்த 120 daysக்குள்ளே நம்ம வந்து இதை ஆட் பண்ணணும். உங்களுக்கு இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் இருக்குது. நியூ பார்ன் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் இருக்குது. 24 month வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் இருக்குது உங்களுக்கு டெலிவரி எக்ஸ்பென்ஸுக்கு. இதே வந்து இந்த பாலிசியில் குயிக் ஷீல்டு இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து அவங்க சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயது வரைக்கும் தான் கவர் ஆகும். இதே டயபெட்டிஸ் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இல்லை ஆஸ்துமா இல்லை ஹைப்பர் லிபிடிமியா கொரோனரி ஆர்டரி டிசீஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 31st டேலேருந்து இந்த பாலிசியை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆனுவல் ஹெல்த் செக்அப் இருக்குது. நீங்கள் எடுக்கிற சம்மஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1%, அப்படி இல்லைன்னா 25,000. இதில் எது கம்மியாக இருக்கோ அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அந்த பாலிசியில் கவர் ஆகும். ஒன் டைம் தான் நம்ம வந்து ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து நம்ம பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து 3 yearsக்குள்ளே உங்களுக்கு இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து 3 yearsக்கு மட்டும்தான். கன்சூமர் கவர் இந்த பாலிசியில் இருக்குது. அதாவது இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு 68 நான் டேபிள் ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம். சாதாரண பாலிசியில் இந்த கவர் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது 68 நான் மெடிக்கல் ஐட்டம்ஸும் கவர் ஆகும். அதுவும் நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகும். இது இல்லாமல் இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் வந்து மாடிஃபிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இந்த பாலிசியில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டேஷன் ஆகுறீங்க, நீங்கள் இந்த இதுவை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனி ரூம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஷேர் ரூம் எடுத்துக்கலாம், இல்லை ஜென்ரல் வார்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பாலிசி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் மாதிரியே உங்களுக்கு கவனிப்பாங்க. அது இல்லாமல் இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பாலிசியை பற்றி. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவர் வரை நீங்கள் எல்லாருக்கும் இந்த பாலிசி நீங்கள் வந்து எடுக்கலாம். ஒருத்தருக்காக நீங்கள் தனித்தனியாக போட வேண்டிய அவசியமும் இல்லை. இதே வந்து 25 இயர்ஸ்க்கு மேலே அவங்க இருக்காங்கன்னா
அவங்களுக்கு வந்து நம்ம தனியாக தான் நம்ம பாலிசி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இதே இந்த பாலிசியை பற்றி நம்ம மேலே நிறைய வந்து பேசிக்கிட்டே போகலாம். இந்த பாலிசியோடைய விவரங்களுக்கு நீங்கள் இந்த பாலிசியை எடுக்கணும், இல்லை இந்த பாலிசியோட டீட்டெயில்ஸ் இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோட பேர் வந்து பாக்கியலட்சுமி. என்னோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8667783619. இது என்னோட மொபைல் நம்பர். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் நான் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் பாதுகாப்பான குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்க்கைக்கு வழிகாட்டும். மருத்துவ காப்பீடு மூலம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துடுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பாலிசி என்னிடம் எடுங்க. தேங்க்யூ.